ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்னியன் மீ சீரீஸான ஜோம் 100 சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோம் 100 சீசன் 1 எபிசோட் 10. வெளியால் 3 பொண்ணுங்களும் வந்து இந்த வில்லேஜ்ல தங்கியிருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு ஹேர் ஸ்டைலிஸ்ட். நம்ம ஹீரோவோட பக்கெட் லிஸ்ட்ல ட்ரெட்லாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அதுக்காக அவ அதை செஞ்சு விட்டுட்டு இருக்கா. இப்பதான் நானும் பார்க்க ஒரு ஃபார்மர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றான். நான் ட்ரெட்லாக் மட்டும் தான் போடுவேன், அதுல நான் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு பொண்ணு சொல்றேன், இன்னொரு பொண்ணு மேக்கப் ஆர்டிஸ்ட், இன்னொரு பொண்ணு படம் பண்ணுவேன்னு சொல்றா. என்னது படம்லாம் எடுப்பீங்களா நம்ம ஹீரோ கேட்கப்போ, கடைசியா கூட ஒரு ஜாம்பி படம் எடுத்துட்டு தான் இருந்தோம். ஜாம்பி ஸ்டுடியோக்குள்ளேயே ஜாம்பி அட்டாக் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. நாங்க அதை ரியலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. மிஸ்டர் நாக்கியாமா என்ன ஒரிஜினல் ஜாம்பி மாதிரி வேற லெவல்ல நடிப்பீங்கன்னு அந்த பொண்ணு கேட்டா. அவன் உண்மையிலே கடிச்சு ஒருத்தனை திங்க ஆரம்பிக்கவும் தான் அவளுக்கு புரியுது. அதை யோசிச்சு பார்த்து அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. மேக்கப் ஆர்டிஸ்ட் அவளை சமாதானப்படுத்துறா. நம்ம எல்லாருமே நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் அங்கே வந்திருக்கோம். பட் இந்த வில்லேஜ்ல ஒரு புது லைஃப், அதை நம்ம வாழ கத்துக்கிடணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு இந்த மேக்கப் கேர்ள் சொல்றா. அண்ட் இங்க நம்ம ஷீசுக்காவை காமிக்கிறாங்க. விறகடுப்புல வந்து சமைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ஷீசுக்கா அப்படின்னு ஒரு பாட்டி வந்து சொல்றாங்க. உங்க வில்லேஜ்குள்ள ஜாம்பிஸ் வராம தடுத்து வேற லெவல்ல வாழ்றீங்க, உண்மையிலேயே உங்க ஸ்ட்ராட்டஜி வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஷீசுக்கா சொல்றா. அதை பத்தி எனக்கு தெரியாது, பட் ரைஸ் குக் பண்றது எனக்கு நல்லா தெரியும் அந்த பாட்டி சொல்றாங்க. ஆக்கின்னு ஒரு தாத்தா ஷீசுக்காவை வந்து கட்டி பிடிக்கிறாரு. அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாரு. அவரு ஒரு பெரிய ஹண்டரா இருந்தாரு தெரியுமா, இப்போ ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. சைதை யூஸ் பண்ணி நான் அறுவடை பண்ணிட்டு இருந்ததுல என் கையும் வெட்டிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் வந்து நிற்கவும், ஃபர்ஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் நீங்க ஸ்டாப் பண்றதுக்கு உங்க கையை இந்த மாதிரி செஸ்ட்டுக்கு மேல வச்சு போடுங்க, அப்புறம் இந்த இடத்துல கெட்டு போடுங்க, அப்பதான் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு ஷீஸ்கா சொல்லுவோம். நீ டாக்டரானு அவங்க கேட்கறாங்க. இல்லன்னு பா சொல்றா. ஓ நீங்க டாக்டரா, எனக்கு முட்டி வலிக்குன்னு இன்னொருத்தர் வரவும், எனக்கு முட்டு வலி, எனக்கு இடுப்பு வலி, நிறைய பேர் வராங்க, பரவாயில்லையே நம்ம ஊருக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷீஸ்காவை டாக்டர்னு நினைக்கிறாங்க. ஹியூமன் அண்ட் கவ் வேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி இயற்கை உரத்துக்காக அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதுல ஹியூமன் வேஸ்ட் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு கென்சோ பார்த்துட்டு இருக்கான். ஒரு பொண்ணு அங்க சோகமா உட்காந்துருக்கவும், அந்த பொண்ணு அந்த வில்லேஜ்க்கு புதுசா தான் வந்திருக்கா. அவ ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க, அவளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது அந்த நாய் மட்டும் தான். அவங்க வந்ததுல இருந்து சிரிச்சு நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற ஆள் சொல்லவும், நல்ல பொண்ணு, நான் ஒரு கமெடியனாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இந்த ஜக்லிங் ப்ராக்டிஸ் பண்றேன், நீ எனக்கு ஆடியன்ஸா இருந்து ஹெல்ப் பண்றியா? இதை மட்டும் நான் பெர்ஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒட்டு துணி இல்லாம இதை செம ஸ்பீடா பண்ண போறேன் நம்ம சொல்லவும், எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னு வா கேட்கவும், என்ன அழகான லேடிஸை போய் பார்த்தா பேசுறது தான் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். என்னது அழகான லேடியா அப்படின்னு அந்த பொண்ணு சிரிக்கிறா. உன்னோட ஸ்மைல் கியூட்டா இருக்கு, என்னோட பேரு கென்சோ, உன் பேரு என்ன கியூட் லேடி அப்படின்னு அவன் கேட்கவும், ஆஞ்சோ அண்ட் இந்த டாகி சாரோ அப்படின்னு வா சொல்லவும், அப்ப நான் இனி ஒன்னு ஆன்ஜின் கூப்பிடுறேன், நான் இன்னும் நிறைய காமெடிஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கென்சோ கேட்கறான். வில்லேஜ்குள்ளேயே ஒரு வாட்டர் வீல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வில்லேஜ்க்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அது ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இப்போதைக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற ஃபென்ஸை வச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட்குள்ள இருந்து வர அனிமல்ஸை தடுக்கிறதுக்கு அந்த ஃபென்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஹியூமன்ஸ் தொட்டா அதுல பெருசா ஷாக் அடிக்காது. இது அந்த சர்க்கியூட்டை மட்டும் ஏதோ தொட்டுறது சரியா, ஏன்னா இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபென்ஸுக்கு ஹை வோல்டேஜ் போக ஆரம்பிச்சிடும். ஹை வோல்டேஜ் போகாம தடுக்க தான் இந்த சர்க்கியூட்டே அப்படின்னு ஒரு பாட்டி வந்து பியட்ரிக்ஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியே வில்லேஜ்ல எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற லைஃபும் ஹாப்பியா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த வில்லேஜ்குள்ள சில விஷயங்கள் லிமிட்டடா தான் இருக்கும். பட் அந்த லிமிட்டடான விஷயங்கள் கூட சில சமயம் சந்தோஷத்தை கொடுக்குது இல்ல அப்படின்னு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. என்ன கென்சோ நல்லா சுத்தி பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹிகராஷி அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கோம், இது ஹிகராஷி தானே அப்படின்னு சொல்லி கென்சோ அவன் பேரை சொல்லி கூப்பிடுவோம். அவன் கண்டுக்கிடாம அங்கிருந்து போயிருந்தான். அவனை உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், மறந்துட்டியாப்பா காலேஜ்ல நம்ம கூட தானே படிச்சான், பட் 6 மாசத்துலயே காலேஜை விட்டு போயிட்டான் அப்படின்னு கென்சோ சொல்றான். இவனையா என் லைஃப்ல நான் திரும்பவும் பார்க்கணும், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹிகராஷி நம்ம ஹீரோ மேல கடுப்பாகிறான். ஒரு நிமிஷம், மேபி இது விதி தான் நினைக்கிறேன், இது நான் அவனை பழி வாங்குறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி ஹிகராஷி வந்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். நைட் நம்ம ஹீரோட அப்பா சரக்கு அடிச்சிட்டு இருக்கும், நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்பா கூட மனசு விட்டு பேச இதுதான் கரெக்டான சான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்பாவோட முடி நரைச்சிடுச்சு, அவர் ரொம்பவே ஒல்லியாயிட்டாரு, இந்த 3 வருஷத்துல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குல்ல. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் சின்ன பையனா இருக்கும்போது சிட்டில வாழ்ற வாழ்க்கை தான் செமையா இருக்கும்னு நினைச்சேன், பட் இங்க இருக்கிற வாழ்க்கையும் ஒன்றும் மோசம் இல்ல, பட் அவ்வளோ பெரிய ஃபீல்ட்ல நீங்க தனியா வேலை பார்க்கணும், அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடைஞ்சிருந்து என்ன பிரயோஜனம், ஒரு உண்மையான ஆம்பளை பெரிய விஷயத்தை தான் ட்ரீம் பண்ணுவான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். பட் நீங்க ஜஸ்ட் இந்த வில்லேஜ்ல ஒரு ஃபார்மரா தானே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆமா உங்களுக்கு எதுவும் ஆசை இருந்துச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னைக்காச்சும் நீ ஆசைப்பட்டிருக்கியா எர்த்த ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கணும்னு? அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்த நிறைய ஆஸ்ட்ரோனாட் எர்த்த அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது நம்ம எவ்வளவு சின்னது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ்ல இந்த சின்ன எர்த்துக்குள்ள நம்ம ஒரு சின்ன துகள் மாதிரி தான். சோ என்னோட அந்த பெரிய ஆசை நான் ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஆகி வெளியே போய் இந்த எர்த்தை பார்க்கணுங்கிறது தான். பட் எனக்கு படிப்பு வராது, சோ என்னால அதை
ஆக முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க இப்படிலாம் பேசி நான் பார்த்ததுலயே நம்ம ஹீரோ சொல்றான், 18 பில்லியன் இயர்ஸா இருக்கிற இந்த யூனிவர்ஸ்ல நம்மளோட 80 இயர்ஸான லைஃப்லாம் ரொம்பவே சின்னதுதான். உன்னோட கோல்ஸை அதுக்குள்ள சுருக்காத, உன்னால முடிஞ்ச அளவுக்கு பெரிய ட்ரீமா ஆசைப்படு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இங்க ஹிகராஷியோட குரூப் தான் காமிக்கிறாங்க. புல்ட்ரோசரோட கீஸ் எல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வோல்டேஜ் அதிகமாக்கி விட்டு அதோட கண்ட்ரோலரை உடைச்சிருந்தா இந்த கைஸ் எல்லாரும் தயாரா அப்படின்னு ஹிகராஷி கேட்கிறாங்க. அதற்குள்ள அடைச்சு வச்சிருந்த ஜாம்பிஸை இவங்க வில்லேஜ் பக்கமா திறந்து விட்டுருந்தாங்க. புல்ட்ரோசருக்கு மேல சேஃப்டியா நின்னுக்கிட்டு அந்த ஜாம்பிஸ் கூடவே சேர்த்து இவங்களும் வில்லேஜ்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆக்கிராவை பழிவாங்க, இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு ஹிகராஷி சிரிக்கிறான். நைட் வில்லேஜ்ல எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்றாங்க. வில்லேஜ்ல சில இடம் பத்திக்கிட்டு எரியுது. ஜாம்பிஸ் வர சவுண்டும் கேக்குது. ஜாம்பிஸ் உள்ள ஒரு வாய்ப்பிலேயே நம்ம ஹீரோ பார்த்தா வில்லேஜ்ல நிறைய இடம் தீப்பிடிச்சு எரிஞ்சு ஒரு பெரிய ஜாம்பி கூட்டமே உள்ள வந்துட்டு இருக்கு. ஆக்கிரா, நான் அவங்க அம்மாவை பாத்துக்கலாம், நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போறாரு. நீங்க ஓடுறத பார்த்தா காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிகராஷி மேல இருந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஷீசுகா சேஃபா சில பேர் ஹவுஸ்குள்ள கூட்டிட்டு போறா. அவளை கடிக்க வந்த ஜாம்பிஸ் இந்த வயசானவங்க கொண்டு காப்பாத்துறாங்க. இந்த வில்லேஜ்ல சில பேர் ஹண்டர்ஸ் தாங்கிறதுனால துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணாலும் நிறைய வந்துகிட்டே இருக்கு, இது பிரோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சா என்ன பண்ணிருக்கணும், ஹிகராஷி அந்த வீடை வெடிக்க வைக்கணும், எல்லாத்தையும் வெடிக்க வைக்கணும், ரியல் கண்ணை ஷூட் பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டபடி எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏட்ரிக்ஸ் வந்து கென்சோக்கும் ஆன்ஜிக்கும் ஹெல்ப் பண்றா. இப்போ நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே ஒரே இடத்துல கேதர் ஆயிட்டாங்க. இந்த வில்லேஜை விட்டு எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போய் அந்த பிரிட்ஜ் வழியா வெளியே போறதுதான் சேஃப்டி அப்படின்னு ஷீசுகா சொல்லவும், பட் இந்த ஃபென்ஸ்ல கரண்ட் வருமேன்னு சொன்னா மனுஷங்க இதை தொட்டா லைட்டான ஷாக் தான் வரும் அப்படின்னு பியட்ரிக்ஸ் சொல்றா. கென்சோ அதை போய் தொட்டா பயங்கரமா ஷாக் அடிக்குது. ஷீசுகா ஒரு கட்டையை வச்சு அடிச்சு அவனை காப்பாத்துறா. ஹை வோல்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஷட் டவுன் ஆயிருக்கணும், கண்ட்ரோலர் டேமேஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்னு வா சொல்றா. மக்களை பாதுகாக்க வேண்டிய ஃபென்ஸை இப்ப அவங்களுக்கு எதிராக அவங்கள உள்ள அடைச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஷீசுகா பாக்குறா. ஹிகராஷி அங்க வரவோ உங்களுக்கு பின்னாடி ஜாம்பிஸ் வருது ஜாக்கிரதான் கென்சோ சொன்னா. இந்த முட்டாள் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கிறவன் சொல்றான். அப்ப நீங்க தான் அதுக்கு காரணமான்னு கென்சோ கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம சொல்லுவான். ஆனா ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்காத ஆக்கிரா, நான் ஜாம்பிஸா மாறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் லிஸ்ட் வச்சிருக்கேன்னு சொல்லவும், உன்கிட்டயும் அப்படி ஒரு புக் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்னா உனக்கும் ஆசைகள் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கியா? என்னோட லிஸ்ட்ல எனக்கு பிடிக்காதவங்கள நான் ஜாம்பியா மாத்தணும்னு ஆசைப்பட்டேன், சோ நீ ஜாம்பியா மாறணும் ஆக்கிரா அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ இப்படி பண்ற லெவலுக்கு ஆக்கிரா உனக்கு என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லி கென்சோ கேட்கறான். காலேஜ்ல இருந்து அவனை பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்கும், அவன் எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப ஹாப்பியா இருந்தான்னு சொல்லவும், இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு ஷீசுகா கேட்கறா. என்னோட ஃப்ரீடம், நான் ஆசைப்பட்டதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நீ ஆசைப்பட்டதை நீ பண்ணலாம், தப்பு இல்ல, எனக்கும் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு, நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உன்னோட ஃப்ரீடம் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறேன், அதே மாதிரி தான் மத்தவங்களோட ஃப்ரீடம் அவங்களுக்கு. என்னோட பக்கெட் லிஸ்ட் கண்டிப்பா உன்னோட மாதிரி இருக்காது. என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் ரிப்பே பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்னால ஜாம்பியா மாற முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யார் அவங்க பக்கெட் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிகராஷி சொல்றான். வில்லேஜ்ல இருந்து எல்லாத்தையும் வெளியே கூட்டிட்டு போனோம் அப்படின்னு ஷீசுகா சொல்றான். ஃப்ரெண்ட்ஸோட எலக்ட்ரிக் சர்க்யூட் நான் கட் பண்றேன் பியட்ரிக்ஸ் போறேன். நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்த போறான். சோ நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஷீசுகா கிளம்பும் போது ஆஞ்சியாவா டாக காணும் ஓடிட்டு இருக்கா. ஆஞ்சியை காப்பாத்திட்டு மத்த எல்லாரையும் கூட்டிட்டு நான் இதே இடத்துக்கு வந்துருந்தேன் அப்படின்னு கென்சோ சொல்றான். எல்லாருமே வேற வேற பக்கமா போகவும் இப்ப ஹிகராஷியோட ஆளுங்களும் பிரிஞ்சு போய் அவங்களை தடுக்கன்னு போறாங்க. ஹைட் அண்ட் சீக்கா அந்த கேம் ஆரம்பிக்குது, இதுவோ குட் ஸ்டார்ட் தான் அப்படின்னு சொல்லி ஹிகராஷி சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வில்லேஜ் மட்டும் தான் ரொம்பவே சேஃப்டியா இருந்துச்சு. பட் இந்த ஹிகராஷியால இந்த மொத்த வில்லேஜுமே இப்போ டேஞ்சர்ல இருக்கு. ஹிகராஷியும் அவன் ஆளுங்களையும் தடுத்து நம்ம ஹீரோ எப்படி இந்த வில்லேஜை காப்பாத்த போறான், என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.